வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4 பொது தமிழ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேலி, மேம்பாடு, மதம், கலைய. இந்த பக்கம் என்ன சொல்லியிருக்காங்க, சமயம், உறவினர், நீக்க, உயர்வு. கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா, கேலீர் உறவினர், மேம்பாடு உயர்வு, மதம் சமயம், கலைய நீக்க. அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார். இங்கே திருமழிசை, மயிலை, காஞ்சி, மாமல்லை. ஆன்சர் பொய்கை ஆழ்வார் காஞ்சி, பூதத்தாழ்வார் மாமல்லை, பேயாழ்வார் மயிலை, திருமழிசை ஆழ்வார் திருமழிசை. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. மடந்தை, வதனம், அணங்கு, அம்பலம். இந்த பக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முகம், கோயில், பெண், தெய்வம். ஆன்சர் மடந்தை பெண், வதனம் முகம், அணங்கு தெய்வம், அம்பலம் கோயில். அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. அகவர் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், புறப்பாட்டு, காப்பியப்பாட்டு. இந்த பக்கம் பெரும்பான் ஆற்றுப்படை, பெருங்கதை, சிலப்பதிகாரம், குறிஞ்சிப்பாட்டு. கரெக்டான ஆன்சர் அகவர் காப்பியம், பெருங்கதை, குடிமக்கள் காப்பியம், சிலப்பதிகாரம், புறப்பாட்டு, பெரும்பான் ஆற்றுப்படை, காப்பியப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு. அடுத்த கொஸ்டின், இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் யாருன்னு கொடுத்துருக்காங்க. அறத்தின் நாயகன் என அழைக்கப்படுபவர் பரதன், கர்ணன், கண்ணன், ராமன். அறத்தின் நாயகன் ராமன். அடுத்த கொஸ்டின், அன்பினில் விளைந்த ஆரமுதை என்று பாடியவர் திருநாவுக்கரசர், அருணகிரிநாதர், மாணிக்கவாசகர், திருமூலர். ஆன்சர் மாணிக்கவாசகர். அடுத்த கொஸ்டின், இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் யாருன்னு கேட்குறாங்க. தாண்டக வேந்தர் என போற்றப்படுபவர் மாணிக்கவாசகர், விஷ்ணு சித்தர், திருநாவுக்கரசர், அகத்தியர். ஆன்சர் திருநாவுக்கரசர். சாரி. அடுத்த கொஸ்டின், திவ்ய கவி என்று அடைமொழியால் குறிக்கப்பெறுபவர் நச்சினார்க்கினியர், தேவநேய பாவனர், பாரதியார், பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அடுத்து, அப்பலும் அடிசார்ந்தார் அடியாக்கும் அடியேன் என்று பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. அப்பலும் அடிசார்ந்தார் அடியாக்கும் அடியேன் என்று பாடியவர் அருணகிரிநாதர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர். ஆன்சர் யார்? சுந்தரர். அடுத்து, இன்னமுது எப்பாத்திரத்தில் இருந்தால் என்ன? இவ்வடிகள் பயின்று வரும் நூல் மனோன்மணியம், மாங்கனி, மணிமேகலை, குண்டலகேசி. இன்னமுது எப்பாத்திரத்தில் இருந்தால் என்ன அப்படின்ற அடி மாங்கனின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. இதோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி.